காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ டெய்லி பேசிஸில் அருள்மொழிகள் மூலமாக அம்மா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. அதாவது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். இதை மகான்களை தவிர வேறு யாராலையும் இதை நமக்கு சொல்லித்தர முடியாது. ஏன்னா படைச்சவனுக்கு தானே தெரியும் எப்படி படைச்சிருக்கேன், அந்த மனம் எப்படி வேலை செய்யும், அறிவு எப்படி வேலை செய்யும்னு. ஸோ மனுஷங்க எல்லாருமே தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் படைச்சவன் சொல்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அதனால தான் என்றைக்குமே குரு சொல்கிறது தான் 100% கேட்கணும். குரு சொல்கிறத தான் நான் கேட்பேன்னு ஒத்த காலில் நிற்கணும். எப்படி கன்னியாகுமரி தேவி பகவதி அம்மா ஒத்த காலில் நின்று சிவன் அடைஞ்சாங்களோ, நம்மளும் ஒத்த காலில் நின்று என் குரு சொல்கிறத தான் கேட்பேன்னு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அருள்மொழிகள் அப்படின்றது சாதாரண புத்தகம் கிடையாது. கடவுள் நமக்கு சொல்லித்தர விஷயம். அதாவது ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு புத்தகத்தை கடவுள், அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது புத்தகமாக ரிலீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் பகவத்கீதையை கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே, இப்போ கலியுகத்தில் அதே பகவத்கீதையில் வர விஷயங்களை அம்மா சராசரி அன்றாட வாழ்க்கையில் நார்மல் மனுஷனாக இருந்து நம்ம கேட்குற கேள்விக்கு நமக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இந்த 9 பாகம் இருக்கு இல்லையா, இந்த 9 பாகம் முடிக்கும்போது வேதங்கள் அனைத்தையும் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு சமம். ஸோ அதனால தான் நம்ம இதை ரொம்ப ஆழமாக படிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு அம்மா எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, மனதின் மௌனம். மனதின் மௌனம், மனம் அப்படின்றது ஒருமுகப்படும்போது மௌனம் அங்கே நிலவும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த மனதின் மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, நேற்று ஒரு பிரம்மச்சாரி அம்மா கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இதயமும் அறிவும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே தான் அது அத்தனையும் வந்துச்சு. அம்மா சொல்கிறாங்க, இதயத்தில் உணர்ற அந்த உணர்வுக்கு வார்த்தைகள் கிடையாது, பேச்சு மூலமாக அதால் நம்ம சொல்ல முடியாது. அப்படி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே அறிவு வேலை செய்யும்னு சொன்னாங்க. அப்போ அறிவுக்கும் இதயத்திற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அனைத்தும் ஒன்று தான், ஆனால் அது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம ஆத்ம அனுபூதி நிலை அடையல. ஆத்ம அனுபூதி நிலை அடைஞ்சவங்களுக்கு அறிவும் மனம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்ம பிரிஞ்சிருக்கோம் இல்லையா, நீங்கள் வேற நான் வேறன்னு தானே இப்போ நான் இருக்கேன். நீங்களும் நானும் ஒன்றுன்னு சும்மா வாய் திறந்து சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு கொசு கடிச்சா நீங்கள் அடிச்சுப்பீங்க, எனக்கு இங்கே வலிக்காது. இல்லை உங்களுக்கு கொசு கடிச்சா எனக்கு நான் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு சரியாகுமா? ஆகாது. அப்போது உங்களுடைய உணர்வுகளை நான் இன்னும் உணர்ற தன்மைக்கு வரல. என்னைக்கு நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க அனைவரையும் உணரக்கூடிய தன்மைக்கு வரணும், உனக்கு வலிச்சா எனக்கு வலிக்குதுன்ற அந்த ஃபீலிங்ஸ் நான் என்னைக்கு வரணும், அன்னைக்கு தான் நான் ஆத்ம அனுபூதி நிலையை அடைஞ்சவேன்னு அர்த்தம். அப்போ இன்ன வரைக்கும் நம்ம பிரிவினையில தான் இருக்கும். ஜஸ்ட்டு சொல்லிக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு புரியும், ஒரு கவலையை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் அந்த கவலை புரியும். ஆனால் உங்களுக்கு வலிக்கிற அதே ஃபீல் எனக்கு வலிக்காது. ஸோ அறிவு மூலமாக நான் உங்களை புரிஞ்சிக்கிறேன், அவ்வளோதான். இதயத்தின் மூலமாக உங்களுடைய வருத்தத்தை நான் அனுபவிச்சிருப்பேன், அதனால் எனக்கு புரியுது, அவ்வளோதானே தவிர்த்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லாமல் எனக்கு புரியவே புரியாது. அப்போ நான் ஆத்மா அனுபூதி நிலை அடையலை, அதனால் எனக்கு அறிவும் இதயமும் வேறு வேறாக தெரியுது, எனக்கு அந்த கான்செப்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இது புரியலனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இருங்க, இப்போது அதே பிரம்மச்சாரி சும்மா விடலை, அம்மாவை இன்னும் கேள்வி கேட்குறாங்க. என்ன தெரியுமா கேட்குறாங்க அந்த பிரம்மச்சாரி அம்மா கிட்ட? அம்மா, இப்போ மன ஒருமைப்பாடு வரும்போது மனம் அமைதியாயிடுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ விஞ்ஞானிகள் மன ஒருமைப்பாட்டோட தானே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனம் உங்களுக்கு மௌனமாகாதா? மகான்கள் மன ஒருமைப்பாட்டால தான் அவங்களுடைய மனம் மௌனமாகி இருக்காங்கன்னு சொல்றீங்க. விஞ்ஞானிகளும் ஒரு விஷயத்த ஆழமாக அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்களுடைய மனம் ஒருமைப்பாட்டில் தானே இருக்கு, வேற எங்கேயுமே தசை திரும்ப மாட்டேங்குதே. அப்போ அவங்களுடைய மனமும் ஆழ்ந்த மௌனத்துக்கு தானமா போகுது. ஸோ அப்போ அவங்களும் மகானுக்கு ஈக்குவலாக தானே வராங்க. அவருடைய கேள்வியே அதுதான்.
மா அப்ப அவங்களும் ஒரு மகானுக்கு ஈக்குவல் தானம்மா. நீங்க என்னம்மா மகான் மட்டும்தான் முற்றும் திறந்த ஞானின்னு சொல்றீங்க, விஞ்ஞானிகள் அறிவால தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றீங்க, இது எப்படிமா, இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, புத்திசாலித்தனமான கேள்வியா. எவ்வளோ புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குது என் புள்ள அப்படின்னு அம்மா என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா, நீ சொல்றது வாஸ்துவம் தான். உண்மையாவே விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அவங்களுடைய மனம் ஒரு நிலைக்கு வரதுனால தான் அவங்களால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியுது. 100% உண்மை. அந்த நிமிஷம் அவங்களுடைய மனம் ஒரு நிலைக்கு வருது, மனம் அமைதியாகுது. ஏன்னா மனம் அமைதினா என்ன தெரியுமா, அதாவது அவங்க செய்கிற அந்த வேலையை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் அவங்கள தாக்காது. அதுதான் மன ஒருமைப்பாடு. அப்ப மன ஒருமைப்பாட்டில் அவங்க அந்த விஷயத்தை செய்யும் போது மனம் அமைதியாயிடுது. அது உண்மைதான், அது உண்மைதான் தங்கம். ஆனா அதிலிருந்து அவங்க வெளியே வந்து அடுத்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் செதற ஆரம்பிக்கும். அந்த வேலையை செய்கிற வரைக்கும் தான் மன ஒருமைப்பாடு அவங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து குடும்பத்துக்கு போனாலோ இல்லை மற்ற விஷயத்துக்கு போனாலும் அவங்களுடைய மனம் ஒருநிலைப்படாது, மனதின் மௌனம் கலையும். ஆனால் மகான்கள் அப்படி அல்ல. மகான்களுடைய மனம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களுடைய மனம் எப்படி இருக்குமா, அந்த மௌன ஆழ் நிலையில எப்பவுமே இருக்குமா. இப்போ விஞ்ஞானிகள் மட்டும் இல்லை, ஒரு விவசாயி எடுத்துக்கோ. விவசாயம் பண்ணும்போது அவங்களுடைய மனம் முழுக்க அந்த ஒருமைப்பாட்டில் தான் இருக்கும். அப்போ அந்த மனம் ஆழ்ந்த மௌனத்துக்கு போகுது. ஒரு காதலன் காதலியை எடுத்துக்கோ, அந்த காதலியை நினைக்கும் போது மன ஒருமைப்பாட்டுக்கு போது அவங்க ஆழ்ந்த மௌனத்துக்கு போகிறாங்க. ஸோ எந்த வேலை செய்கிறவனா இருந்தாலும் அந்த அந்த வேலையில் தீவிரம் வரும்போது அவங்களுடைய மனம் ஒரு மௌன நிலைக்கு போகிறது வாஸ்துவம் தான். ஆனால் அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த வேலையிலிருந்து வெளியே வந்து வேற வேலை செஞ்சான் அப்படின்னா அவனுடைய மனம் அலைப்பாய ஆரம்பிச்சிடும். ஆனால் மகான்கள் அப்படி கிடையாது. அவங்களுடைய மனம் எப்பவுமே அந்த ஆழ் நிலையில இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, மகான்களுடைய மனமை வந்து எப்பவுமே எம்டியாவே வச்சிருப்பாங்களாம். ஆனால் விஞ்ஞானிகள் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ விஞ்ஞானத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், அதனால நான் சொல்றேன். விஞ்ஞானிகளுக்கு அகங்காரம் வந்துருமா, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆணவம் வந்துருமா. இவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த இவர் பேரை போடாமல் வேற ஒருத்தரோட பேரை போட்டால் அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. பிபி வந்துடும், சுகர் வந்துடும், வாழ்க்கையே போயிடுச்சு. நான் கண்டுபிடிச்சது இவன் எடுத்துக்கிட்டான், இவன் பேரை போட்டுட்டான், இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து போன அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் மகான்கள் அப்படி கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனம் வந்து ஒருமுகப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அதில் அவங்களுக்கு ஆணவம் அகங்காரம்னு அடுத்தடுத்து வாசனைகள் குவியுமே தவிர்த்து அங்கே மனசு வெறுமையே கிடையாது. அதனால் 100% அவங்க வந்து மனம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மகான்கள் அப்படி கிடையாது. அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க நான் செஞ்சேன்ற எண்ணத்துலேயே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மனம் காலியாக இருக்கு. அவங்களுக்கு அகங்காரம்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க மனசை கழுவுறது மட்டும்தான் அவங்க வேலை. அதாவது மகான்கள் கழுவி முடிச்சிட்டாங்க, அந்த மகானா ஆவரத்துக்கு ப்ராசஸில் இருக்காங்கல்ல, அவங்களும் அப்படிதான். அம்மா சொல்லுவாங்களே, துறவிகள்லாம் எப்படி இருப்பாங்க, எதை எப்போ தூக்கி போட சொன்னாலும் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இருங்க. ஒரு சுவாமிஜி வந்து இந்த கதையை சொன்னார். ஒரு பிரம்மச்சாரி என்ன அப்படியே உண்மையாக நடந்த சம்பவம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தான் குரு வேணுன்றது. அதாவது ஆசிரமத்தில் ஒருத்தர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அங்கே இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அவர் மூலமாக நல்ல இன்கம் வருது. எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸில் வந்து சொல்லுவாங்கல்ல, இவரை மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு பர்சனுக்கு அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, அவார்டு கொடுப்பாங்க, நிறையா வந்து என்னது ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களை தூக்கி வைப்பாங்க இல்லையா. இது மனிதத்தன்மை. மனிதத்தன்மை அப்படின்றது சுயநலம் படைச்சது, சுயநலமே உருவானது தான் மனுஷன். ஓகே, அது வந்து தப்பு கிடையாது. நம்ம அப்படிதான் படைச்சிருக்கோம், நம்மளை அப்படிதான் கடவுள் படைச்சிருக்கோம், நம்ம அப்படிதான் இருக்கோம். தப்புன்றது கிடையாது, அது உண்மையை நம்ம சொல்கிறோம். மனுஷத்தன்மைன்றது சுயநலம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் ஒருத்தர் சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அவரை விடுவீங்களா? விடவே மாட்டீங்க.
ஆனால் இங்கே குரு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஒருத்தர் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அவர் இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அவர் வந்து அம்மா கிட்ட தர்ஷனம் வாங்க வரும்போது அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த வேலை போதும்ப்பா நீ செஞ்சது, நான் வேற ஆளை போட்டுட்டேன், நீ வேலையிலேருந்து வெளில வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த அவரால் ஏற்றுக்கவே முடியல. அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு, அம்மா நான் வந்துட்டேன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாதுமா, நான் அப்படி பண்ணம்மா இப்படி பண்ணம்மா, இது வேற ஒருத்தரை போட்டிங்கன்னா அது சரியாக வராதுமா, அம்மா ப்ளீஸ்மா அது சரியாக வராதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நாளையிலேருந்து வேற ஒருத்தர் வந்துடுவார், நீ போதும் இதை செஞ்சதை போதும் விட்டுடுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லையா, எப்பவும் போல் அந்த ரூமுக்கு போயிட்டு அவரோட கேபினில் போய் உட்காந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். 2வது நாள் அம்மா கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்களா, இது வேணாம்ப்பா, இந்த ஒர்க் உனக்கு வேணாம், நான் வேற ஆளை போட்டுட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா, நீ வெளில வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்கியூ பண்ணுறாரு. ஆர்கியூ பண்ணிவிட்டு 3வது நாள் திரும்பவும் போய் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டார், அவரோட கேபினில் போய் உட்காந்துட்டார். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, 5 பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு அவனை ரூம்குள்ளே போய் அவனை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குருன்றது. ஏன்னா இதான் குருவுக்கும் மகானுக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண மனுஷன் அவனுக்கு லாபகரமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த மனுஷனை தூக்கி வச்சு உயர்த்தி என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுப்பான். ஆனால் ஒரு மகான் அவனுக்கு உண்மையாகவே என்ன தேவைன்றதை பார்க்குறாங்க. அதாவது இத்தனை நாள் அவன் செஞ்ச வேலை சூப்பர் தான், ஆனால் அவன் நானுன்ற தன்மையில் நான் செஞ்சேன்ற எண்ணம், அந்த அழுக்கு அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அம்மா இதை டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும், சரிம்மான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கடவை முடிஞ்சிச்சு, இத்தனை நாள் நம்மளா செஞ்சோம், நமக்குள்ளே இருந்து அம்மா செஞ்சாங்கன்ற எண்ணத்தில் இருந்திருந்தார்னா ஈஸியாக வெளில வந்திருப்பார். ஆனால் அவர் அறியாமலேயே நான் இதை செஞ்சேன், நான் இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க ஆளே இல்லைன்றத தலகணம், அந்த அகங்காரம் அவரை அறியாமலேயே ஆலமரம் மாதிரி வளர்த்து வச்சிருக்கார். அம்மா பார்த்தாங்க, முதல்ல செடியாக இருந்தது, சரி அவனை பிச்சு போட்டிருப்பான்னு நினச்சிருப்பாங்க. கொஞ்சம் மரமாக வளர்ந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பார்ப்போன்னு விட்டுருக்காங்க, பார்த்தா அது ஆலமரமாக மாறிடுச்சு. இனிமேலுக்கு இது நமக்கு செட் ஆகாது, நானுன்ற தன்மை உனக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் அதை தான் நான் அழிக்க வந்தனே தவிர்த்து எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை நீ பெருசாக ஆக்கணும் பெருசாக வளர்க்கணுன்றது கடவுளுக்கு தேவை கிடையாது. அம்மா கடவுள் இல்லையா, அம்மாவுக்கு அது தேவை கிடையாது. அம்மா இதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்க தான் அம்மா பண்ணுறாங்களே தவிர்த்து நம்ம பண்ணுறதுனால அம்மாவுக்கு என்ன லாபம் வரப்போகுது, அந்த லாபம் அம்மாவுக்கு தேவை கிடையாது. ஏன்னா படைப்பே அவங்க தான், படைப்பின் ஸ்வரூபமே அவங்களா இருக்கும்போது நான் என்ன அவங்களுக்கு பண்ணிட்டு போகிறேன். அப்போது பிரம்மச்சாரிகள் உண்மையாகவே போய் தூக்கி வெளில போட்டாங்களாம். ஓகேவா, உடனே நீங்கள் யாரும் கவலைப்பட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அம்மா அவரை எப்படிலாம் கொஞ்சிருப்பாங்க, எவ்வளோ நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு அது அவருக்கு தான் தெரியும். அதில் அவரோட கர்மா கூட கழிஞ்சிருக்கலாம். ஏன்னா குருன்றவங்க வந்து அதாவது குருன்றவங்க யார், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனநிலையை செக் பண்ணுறவங்க. உன் மனசு எப்படி இருக்குது, நீ என்ன தான் வேலை செஞ்சாலும் நானுன்ற தன்மையில் தானே வேலை செஞ்சுருக்க, உன் மூலமாக கடவுள் செஞ்சாங்க நீ நினச்சியா, அதுலேருந்து வெளிலவான்னு சொல்லும் போது உனக்கு ஏன் வலிக்குது, அப்போ நீ என்ன கற்றுக்கிட்ட, புரியுதுங்களாடா? இப்போ நான் யூடியூப்ல அருள்மொழிகள் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு அம்மா கூப்பிட்டு எல்லாத்தையும் ஏறக்கட்டு இப்படி வந்து உட்கார் உனக்கு வேற வேலை தரேன் அப்படின்னாங்கன்னா நான் அது முடிச்சுட்டு வெளில தான் வந்து அவனுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா குரு சொல்றத நம்ம கேட்கணும் இல்லையா? ஆனால் அம்மா என் அருள்மொழிகள் போடாதெல்லாம் சொல்லவே இல்லைப்பா. ஒன் டைம் வந்து என்னை கம்ப்ளைண்ட் போய் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்குன்னு. அம்மா வந்து அம்மா அப்படி போடக்கூடாது அம்மான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுன்னு தான் அம்மா சொன்னாலே தவிர்த்து போடாதுன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னீங்க, நான் போடுவேன். ஏன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுக்கு தான் நான் பூமிக்கு வந்திருக்கேன். இதை படிக்காமல் வேற எதை படிக்க சொல்கிறேன், இதை போடாமல் வேற என்னத்தை என்னை போட சொல்கிறேன், வேற போட்டால் ஏதாவது பிரோஜனம் இருக்கா? ஏன் கடவுள் ஏன் குரு வாய் நிறைய பொன்மொழிகளை பொறிச்சு வச்சிருக்காங்க, இதை பற்றி என் வாயில் பேசினாதான் ஏன் அழுக்கு தீரும். இதை பேசாமல் நான் வேற என்னத்தை பேச முடியும்? மனுஷங்க பேசுனதெல்லாம் பேச சொல்றியா? எனக்கு மனுஷன் பேசுறது தேவை கிடையாது, எனக்கு என் குரு பேசுறது மட்டும்தான் வேணும். ஏன்னா என் குருக்கு தான் எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அதனால் நம்ம அருள்மொழிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பாருங்க, குருவுக்கு எந்த லாபமும் தேவையில்லை, அவங்களுக்கு தேவையான ஒரே லாபம் நம்மளுடைய மாற்றம் மட்டும்தான். அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க லட்சமாக கோடியாக சம்பாரிச்சு கொடுத்தாலும் அது குருவுக்கு தேவை கிடையாது. குருவுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான், நம்மளுடைய மாற்றம். புரியுதுங்களா? ஆனால் இது ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி வச்சு அவங்களுக்கு பெரிய அவார்டு கொடுத்து
வேற லெவலில் வச்சுருப்பாங்க. தனி வீடு, காரு, பங்களான்னு வேற லெவலில் நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு ஆயிருப்பாங்க. அதுதான் மனுஷத்தன்மை. மனுஷனுக்கு நீ சரியாக வேலை செஞ்சால் பிடிக்கும், அவனுக்காக நீ என்ன செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் குருவுக்கு நீ எனக்காக எதுவுமே செய்யாத, உன்னுடைய மாற்றம் தான் எனக்கு முக்கியம். உன் மனசில் அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது, அந்த ஆணவம் வந்துடக்கூடாது. அப்போ அம்மா அந்த துறவு மனப்பான்மையை தான் நமக்குள்ளே வளர்க்குறாங்க ஒரு குரு. ஏன்னா அந்த துறவு மனப்பான்மையில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆத்மா இறைவனை அடையும், இல்லைன்னா அடையவே அடையாதே. அப்போ அதை சொல்லி கொடுக்க தானே அம்மா வந்திருக்காங்க. அதை தான் நம்ம இதோட கம்பேர் பண்ணணும். அதாவது விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, வேறு வேறு வேலைகள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தான் மன ஒருமைப்பாட்டோட ஒரு வேலை செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு ஆணவம் அகங்காரம் வந்துடுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இவர் எடுத்துக்கலாம். இவர் அறியாமலேயே, அது தப்பு கிடையாதுப்பா, அது எல்லாருக்குமே வரக்கூடியது தான். ஓகே, அது தப்புன்றது கிடையாது. அது அம்மா சுட்டி காட்டி அது வேணான்னு சொல்கிறாங்க. அது இருந்துச்சுன்னா நம்மளும் கடவுளும் பிரிவிலேயே இருப்போம். அப்போது நீ மன ஒருமைப்பாட்டில் ஒரு விஷயம் செய்கிற, ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் ஒன்று அறியாமலேயே உனக்கு ஆணவம் வந்துடுது, அகங்காரம் வந்துடுது, நான் தான் செஞ்சேன்னு வந்துடுது, என்னை விட்டா செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வந்துடுது. அதுலேருந்து வெள்ளவான்னு சொன்னால் உங்களால் தாங்க முடியல. ஆனால் துறவிகள் அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் அதை போட்டுட்டு வான வந்துடுவாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாபாஜி கிட்ட ஒருத்தர் சீடராக சேரணும்னு ஆசைப்பட்டு பாபாஜியை போய் பார்க்க போனாங்களாம். அப்போ பாபாஜி சொன்னாராம், இந்த பிறவியில் அது நடக்காது, இன்னும் உனக்கு நேரம் வரல, என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சீடர், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொன்னாராம். அப்போ அவருடைய துறவு மனப்பான்மையை பாருங்கள், அதாவது அது கேட்டவருடைய துறவு மனப்பான்மையை பாருங்கள். பாபாஜி சொல்கிறாரு, அப்போ இந்த மலையிலேருந்து கீழே குதின்னு நேராக போய் குதிச்சிட்டாரு, செத்து போயிட்டாரு. அப்புறம் பாபாஜி தன்னுடைய சீடர்களை விட்டு அவனுடைய உடலை பொறுக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் தனித்தனியாக விழுந்து கிடந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒன்றா வச்சோடனே தொட்டோடனே உயிர் வந்துருச்சான். அப்போது அவருக்கு எவ்வளோ துறவு, அதாவது அந்த கீழே குதிச்சவருக்கு எவ்வளோ துறவு மனப்பான்மை பாருங்கள். என் உயிரை கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தருவேன், அப்படிப்பட்ட துறவு மனப்பான்மை. நான் அதுக்காக நம்மளெல்லாம் அப்படி பண்ண சொல்ல மாட்டாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது வேலையையே தூக்கி போட முடியல, ஆனாலும் இவர் உயிரையே தூக்கி போட்டாரு பாருங்க, அதுதான் துறவி. அப்போ அடுத்தது அவர் உயிர் வந்தோடனே சொன்னாரா, இப்போதான் என்னுடைய சீடன் ஆகிறதுக்கே உனக்கு தகுதின்னு சொன்னாரா. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய அம்மா, எனக்கெல்லாம் ஒரு சொட்டு தகுதி கிடையாது, ஆனால் என்னையே சிஷியே அம்மா வச்சுருக்காங்க. இதுதான் தாய். ஒரு தாய் இந்த பூமிக்கு குருவாக வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா தாய் எல்லாரையும் ஏற்றுக்கிறா. புரியுது? தாய் எல்லாரையுமே ஏற்றுக்கிறான். அப்படிப்பட்ட நம்மளுடைய தாய் இந்த பூமியில் அவதாரமாக குருவாக இருக்கும்போது நம்ம குருவை உடும்பு பிடிக்கணும். அதனால தான் இந்த அருள்மொழிகளை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் நம்மளோட பொக்கிஷோன்னு. சரியா? அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரம்மச்சாரிக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள், ஞானிகள், நம்ம எப்படி சொல்கிறது, மகான்கள், இவங்க 2 பேரில் மகான்கள் தான் சிறந்தவங்க. ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு ஆணவம் அகங்காரம் வந்துடும், மன ஒருமைப்பாடு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், மற்ற நேரம் இருக்காது. பட் மகான்கள் அப்படி கிடையாது. அவங்க மனம் எப்போவுமே எம்டியாக இருக்கும். அவங்க என்ன எம்டி, அவ்வளோதான், எம்டி. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நமக்காக, அந்த மாதிரி மகான்கள் சொல்கிறேன். அவங்க கடவுளே உருவானவங்க இல்லையா, அவங்க மனசில் எதுவுமே கிடையாது, விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் மனுஷத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது. மகான்களுக்கு ஏன் கிடையாது? அதான் சொன்னேன் இல்லையா, உனக்கு கொசு கடிச்சா எனக்கு அரிக்குமா? உனக்கு தான் அரிக்கும். ஆனால் மகான்களுக்கு எனக்கு கொசு கடிச்சா அவங்களுக்கு அரிக்கும், நான் தலை சொரிஞ்சா என் அம்மாவுக்கும் தலை அரிக்கும். இதுதான் மகான். ஓகே, ஏன்னா அவங்க நம்ம உயிரோடு கலந்துருக்காங்க, ஆனால் பற்றற்ற தன்மையில் இருக்காங்க. சரி, இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க பாப்பா. அம்மா இதில் சூப்பராக சொல்கிறாங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மா. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விஞ்ஞானிகள் மெய்ஞானி அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு விஞ்ஞானி உலகை பற்றிய அறிவால் தன் மூளையை நிரப்பியுள்ளார், ஆனால் ஒரு மெய்ஞானி தன் அகத்தில் நிறைந்தவராவார். ஒரு விஞ்ஞானி வேற்றுமை நிறைந்த உலகை காண்கிறார், ஆனால் ஞானி ஏகவஸ்துவான இறைவனை மட்டுமே பார்க்கிறார். ஒரு விஞ்ஞானி இந்த சராசரத்தில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே, ஆனால் ஒரு ஞானி சரத்துடன்
சராசரத்துடன் இரண்டர கலந்தவர். ஒரு விஞ்ஞானி உண்மைகள், புள்ளி விபரங்கள் போன்றவைகளால் தன்னுள் நிறைய பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு ஞானியோ தன்னை காலியாக வைத்திருப்பதால் எல்லா அறிவும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்தும் ஒன்று என்ற அவரது மனநிலையை அது பாதிப்பதும் இல்லை. ஒரு விஞ்ஞானி தன் கண்ணோட்டத்தை குறுக்கிக் கொள்கிறார். ஆனால் ஒரு ஞானி தனது கண்ணோட்டத்தை விரிவாக்கி இந்த அகில சராசரத்தையும் தழுவிக் கொள்கின்றார். பாருங்க, அம்மா பேசுவதை நிறுத்தினார். பாருங்க, அம்மா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ன்ற மாதிரி ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் எப்படி பட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க. விஞ்ஞானி இந்த உலகத்தை வேற்றுமையாக பார்க்குறாராம். ஓகே, வேற ஏதோ ஒரு விஷயத்த ஆசையாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆனால் ஞானி அதை யாரோன்னு பார்க்கல, அது நானுனே பார்க்குறாரு. ஒரு விஞ்ஞானி இந்த அண்ட சராசரத்தில் ஒரு சின்ன பகுதி தானா, ஆனால் ஒரு ஞானி இந்த அண்ட சராசரமேன்றாங்க. ஒரு விஞ்ஞானி நிறைய யோசித்து சிந்திச்சு புள்ளி விவரங்களோட ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி மனசில் பதிச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு ஞானி தன்னுடைய மனசை காலியாக வச்சுக்கிறாங்க. ஸோ விஞ்ஞானி தன்னுடைய கண்ணோட்டத்தை பார்க்குறதெல்லாம் ஒரு குறுகிற மனப்பான்மையில் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஞானி அப்படி இல்லை. அவருடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டம் வேற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இதில் நான் படிக்கிறேன். மனதின் மௌனம். அம்மா சாதாரண நிலைக்கு திரும்பியதும் அதே பிரம்மசாரி மற்றொரு கேள்வி கேட்டார். அம்மா, மன ஒருமைப்பாடு மனதை மௌனமுற்றதாக்கி விடுகிறது என்று சொன்னீர்கள். விஞ்ஞான ஆராய்ச்சிக்கும் பரிசோதனைகளுக்கும் மிக அதிகமான மன ஒருமைப்பாடு வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மை என்றால் மணிக்கணக்காக, ஏன் நாள் கணக்காக பரிசோதனை கூடத்தில் அந்நேரத்தை செலவழிக்கும் விஞ்ஞானிக்கு இந்த மனதின் மௌன நிலை கிடைத்திருக்க வேண்டும். இந்த மனநிலையும் அம்மா குறிப்பிடும் மௌன நிலையும் ஒன்றுதானா? இல்லை என்றால் இரண்டிற்கும் இடையே என்ன வேறுபாடு? மேலும் படியுங்கள். தொடர்கிறேன். அம்மா, இது புத்திசாலித்தனமான கேள்வி. ரிஷிக்கும் விஞ்ஞானிக்கும் மனம் மௌனமாகி விடுகிறது என்பது உண்மைதான். ஆனால் இருவரது அனுபவங்களுக்கும் இடையில் பெருத்த வேறுபாடு உண்டு. விஞ்ஞானி பரிசோதனை செய்து கொண்டிருக்கும் போதோ, புதிய கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருக்கும் போதோ தன்னையே மறந்து மனம் ஒருமுகப்பட்டு ஒரு விதமான மௌன மனநிலையை அடைந்தார். ஆனால் சோதனை கூடத்தை விட்டு வெளியே வந்ததும் அவர் சாதாரண மனிதனாகி விடுகிறார். அவர் விஞ்ஞானியாக இருந்தாலும் அவருக்கும் பிறவி வாசனைகள் உண்டு. மேலும் படியுங்கள். தொடர்கிறேன். புதிய பழக்க வழக்கங்கள் மற்றும் வாசனைகளால் மனதின் வீட்டியோ ஆசைகளின் படியோ நடந்து கொள்வார். எண்ணங்களற்ற அந்த மனநிலையில் நீண்ட நேரம் இருக்க முடியாது. அந்த மன அனுபவத்தை அவரால் நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. சோதனை கூடத்திற்குள் நுழையும் போது அது ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து வெளியே வந்ததும் அது போய்விடுகிறது. மனம் ஒருமுகப்பட்டிருக்கும் போது ஒரு வகையான மோன மனநிலை ஏற்படுகிறது என்பது உண்மையே. ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட சில நேரங்களில் இது போன்ற அனுபவம் ஏற்படலாம். ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு விஞ்ஞானிக்கு இருக்கும் மன ஒருமைப்பாடு தீவிரமானது என்பதை அம்மா ஒப்புக்கொள்கிறேன். ஒரு விஞ்ஞானியின் மனது சாதாரண மனிதனின் மனதை விட நுட்பமானது. மேலும் படியுங்கள். மன ஒருமைப்பாட்டின் மூலம் கிடைக்கும் இந்த மோன மனநிலை விஞ்ஞானிக்கு கிடைத்துள்ள ஒரு அற்புதமான பரிசையாகும். ஆனால் இது நீண்ட நேரம் நீடிப்பதில்லை. இது வந்தும் போய்கொண்டும் இருக்கிறது. இது சோதனை குழாய்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையேதான் கிடைக்கிறதே ஒழிய நிஜ வாழ்க்கையில் அல்ல. உலக வாழ்க்கையில் இந்த விஞ்ஞானி தோல்வி அடைந்திருக்கலாம் அல்லது அடையலாம். ஓகே கிருஷ்ணா, இன்னும் படியுங்க. சரி, மேலும் படிக்கிறேன். குழந்தைகளே, ஒரு ரிஷியின் மௌன மனநிலை என்பது மனதை முற்றிலும் அழிப்பதால் ஏற்படுகிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லா இடங்களிலும், எந்த நேரத்திலும் அவரது மனம் அமைதியாகவே இருக்கும். மனம் என்ற எல்லையை கடந்து அவர் மனமற்ற நிலையை அடைகிறார். நான் என்ற அகங்காரம் அழிந்து விடுகிறது. இவ்வாறு சற்றும் அகங்காரமற்ற அவர் ஆசைகளின் பிடியிலிருந்து முழு விடுதலை பெறுகிறார். ஆனால் ஒரு விஞ்ஞானியோ இன்னும் அகங்காரம் என்னும் சுமையை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் மனதில் ஏராளமான ஆசைகள் உண்டு. இன்னும் படியுங்க. தொடர்கிறேன். மனதை முற்றிலும் அழித்து விடுவதால் ஒரு ரிஷி அகங்காரத்தின் சுமையை முழுவதுமாக இறக்கி வைத்து விட்டவர் ஆகிறார். அவர் பூரண சுதந்திரம் உள்ளவர். ஏனென்றால் அவரை எந்த சுமையும் கீழே இழுப்பதில்லை. அவர் ஒரு கண்ணாடியை போன்றவர். ஸ்படிகத்தை போன்று தூய்மையும் தெளிவும் வாய்ந்தவர். ஒரு கண்ணாடியில் அதற்குரிய பிம்பங்கள் எதுவும் இல்லை. அதனால் நாம் காணும் பிம்பங்கள் எல்லாம் வெறும் பிரதிபிம்பங்களே. அவற்றிற்கும் கண்ணாடிக்கும் தொடர்பு இல்லை. கண்ணாடி தன் முன் வரும் பிம்பங்களை வெறுமனே பிரதிபலிக்கிறது. அது எதையும் சொந்தம் கொண்டாடுவதும் இல்லை, எதையும் மறுப்பதும் இல்லை. ஓகே, மேலும் படிங்க. நீ சொன்ன மோன மனநிலை சில வேளைகளில் கவிஞர்களுக்கு ஏற்படுவதுண்டு.
அவர்கள் ஒரு கவிதை எழுதும் போதோ, ஏதாவது ஒரு ஆழ்ந்த எண்ணத்தில் மூழ்கி இருக்கும் போதோ, ஒரு இயற்கை காட்சியை பார்க்கும் போதோ, தன்னுடைய கற்பனைகளை ஓடவிடும் போதோ இந்நிலை ஏற்படுகிறது. பயிர்கள் நன்றாக விழுந்து அருமையான அறுவடை கிடைக்கப் போகிறது என்று கற்பனையில் மிதக்கும் ஒரு விவசாயியின் மனமும் இந்த மோன நிலையை அடையலாம். தன் காதலியை நினைத்து உருகும் ஒரு சாதாரண காதலனுக்கும் இதே நிலை ஏற்படலாம். இவர்கள் அனைவருமே நான் என்ற அகங்காரம் நிறைந்தவர்கள். இவர்கள் மனம் என்ற குறுகிய எல்லைக்குள்ளேயே இருக்கிறார்கள். மேலும் படிங்க. தொடர்கிறேன். இவர்களுக்குள் ஏராளமான சுமை உண்டு. இவர்கள் மூளைக்குள் எத்தனையோ எண்ணங்கள், வருங்காலத்தை பற்றிய திட்டங்கள் இருக்கும். மனதின் மோன நிலை சற்று நேரம் மட்டும் இருக்கும். இவர்கள் மீண்டும் குறுகிய அகங்காரத்தின் பிடியில் சிக்கி பழையபடி ஆகிவிடுகிறார்கள். ஒரு விஞ்ஞானி ஏற்கனவே இருக்கும் அகங்காரத்தை மேலும் அதிகமாக்கிக் கொள்கிறார். அறிவு, தகவல்கள் ஆகியவற்றை மேலும் சேகரிக்க அவரது அகங்காரம் மென்மேலும் வலுவடைகிறது. ஆனால் ஒரு ஞானி தன் மனதை காலியாக வைத்துள்ளார். அவர் ஆற்றலில் மிதக்கும் ஒரு சவத்தை போன்றவர். வாழ்க்கை என்னும் ஆறு அவரை எங்கு அடித்து செல்கிறதோ அதை அப்படியே அவர் அனுமதிக்கிறார். ஒரு விஞ்ஞானி உலகை பற்றிய அறிவால் தன் மூளையை நிரப்பியுள்ளார். ஆனால் ஒரு மெய்ஞானி தன் அகத்தில் நிறைவானவர். ஒரு விஞ்ஞானி வேற்றுமை நிறைந்த உலகை காண்கிறார். ஆனால் ஞானி ஏக வஸ்துவான இறைவனை மட்டும் பார்க்கிறார். ஒரு விஞ்ஞானி இந்த சராசரத்தில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. ஆனால் ஒரு ஞானி சராசரத்துடன் இரண்டர கலந்தவர். ஒரு விஞ்ஞானி உண்மைகள், புள்ளி விபரங்கள் போன்றவைகளால் தன்னுள் நிறைய பாரத்தை ஏற்றி வைத்துள்ளார். ஆனால் ஒரு ஞானியோ தன்னை காலியாக வைத்திருப்பதால் எல்லா அறிவும் அவருக்கு சொந்தமானதாக ஆகிறது. அதே நேரத்தில் அனைத்தும் ஒன்றே என்ற அவரது மனநிலையை அது பாதிப்பதும் இல்லை. ஒரு விஞ்ஞானி தன் கண்ணோட்டத்தை குறுக்கிக் கொள்கிறார். ஆனால் ஒரு ஞானி தனது கண்ணோட்டத்தை விரிவாக்கி இந்த அகில சராசரத்தையும் கேள்விக்கொள்கிறார். அம்மா பேசுவதை நிறுத்தினார். பிரம்மசாரிகளிடம் கோடான கோடி என்ற பாடலை பாடச் சொன்னார். ஓகே, ஏன்னா நான் படித்து பார்த்தேன், ரொம்ப திக்குச்சு. அதனால தான் நம்ம கிருஷ்ணாவை வச்சு படிக்க வச்சாச்சு. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவங்க படித்தது கேட்டிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம இதிலேருந்து எடுத்துக்க வேண்டிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம எது செஞ்சாலும் அதை நம்ம இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு தான் செய்கிறாங்க. குரு இருக்கிறவங்க இதை ஸ்ட்ராங்காக நம்பலாம். ஓகே, குரு இப்போதைக்கு எனக்கு என்ன குரு இல்லைன்றவங்க கடவுள் தான் எனக்குள்ளே இருந்து செய்கிறாங்கன்னு நம்புங்க. குரு இருக்கிறவங்க குரு தான் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளே அந்த அகங்காரம் வராது. அப்போது நம்ம அகங்காரம் இல்லை அப்படின்னாலே நம்ம எந்த செயல் வேணாலும் செய்யலாம். அகங்காரம் இல்லாமல் செஞ்சுட்டோன்னா நம்ம வெறுமையாக செய்கிறோன்னு தானே அர்த்தம். கரெக்டு தானே? நம்ம மகான ஆகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம செயல் செய்யக்கூடாதுன்னு இல்லை, செஞ்சாலும் அது நான் இல்லை, அது அத்தனையும் அம்மாவுக்கே சமர்ப்பணம் அப்படின்ற அந்த மனநிலையோடு நம்ம செய்யும்போது அகங்காரத்துலேருந்து வெளில வந்துடுவோம். அப்போ அந்த இதயபூர்வமான அந்த உணர்வு நம்மளுக்கு அதிகமாகுது. ஓகேவா? அப்போ நம்ம மகானா அதாவது அந்த லைனில் இருக்கிறதுனால நம்மளுடைய குரு எப்படியாவது நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்திடுவாங்க. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.